நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏப்ரல் மாதம் 30/4/2025 அன்று மகாதேவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அக்ஷய திருதியை. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாப்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்ன அப்படின்னா சர்வத்தையும் கொடுக்க கூடதான் அக்ஷய திருதியை. சார் நகை வாங்கினாதான் சார் அக்ஷய திருதியன்னு நான் ஒருத்தேன். 16 செல்வங்களு தந்தருள்வாய் அப்படின்னு பாடுறார் அபிராம பட்டர் அம்பாள்கிட்ட. தனம் தரு கல்வி தரு ஒரு நாளு தளர்வரியா மனம் தரு. அம்பாள்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும்? அக்ஷய திருதி அன்னைக்கு இதைதான் கேட்கணும். தளர்வரியா மனம் தரு தெய்வ வடிவு தரு நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரு நல்லனை எல்லாம் தரு அன்பர் என்பவர்க்கே தனூ குழலால் அபிராமி கடை கண்கள. இப்படிதான் சார் வாங்கணும் அக்ஷய திருதியில. அபிராமப்பட்டர் என்ன கேட்டார் தெரியுமா? அவர் நினைச்சிருந்தா வைரத்திலிருந்து மாணிக்கத்திலிருந்து எல்லாம் கேட்டிருக்கலாம். அவர் என்ன கேட்டார்? நல்லனை எல்லாம் தரும். குபேரன் கோயிலுக்கு போவான் ஒருத்தன். பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போக மாட்டான். குபேரன் கோயிலுக்கு போறேன்பா. நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர்ட்ட. என்னன்னு கேட்டா, சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா குபேரன் போறேன்னா. குபேரன் கோயிலுக்கு போனா கஷ்டம் தீர்ந்துருமா? இங்க இத கடைபிடிக்கணும் சார். அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி அம்பாள் நம்ம பாத்துக்கு வருவார்? முதல் விஷயம், ஆத்துல அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில நம்ம ஆத்துல என்ன பண்ணா, ஆத்துல நல்லா தொடச்சிட்டு மாமிசம் சாப்பிட்றவங்களாம் 2 நாள் முன்னாடியே நிறுத்திடணும் மாமிசத்தை. அந்த வாசனை கூட இருக்கக்கூடாது, பூண்டு வாசனை கூட இருக்கக்கூடாது. ஒரே கம கம கமன்னு ஆத்துல ஒரே சந்தன மழைமா அப்படியே ஜவ்வாது இதுமா வணக்கணும். 2 நாள் முன்னாடியே ஆத்தெல்லாம் தொடச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பண்ணி வச்சுட்டு அம்பாளை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? மகாலட்சுமியை பூஜை செய்யணும் முதல்ல ஆத்துல. நீங்க போய் தங்க கடையில போய் தங்கம் வாங்குறேன்னு முதல்ல தூக்கின்னு ஓடாதீங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளு தளர் வரியா மனம் தரும் அப்படிங்கிறார் அவர். முதல்ல அம்பாளை ஆத்துல தீபத்துல விளக்கேத்தி 5 முக விளக்கேற்றணும். அன்னைக்கு பஞ்சமுக விளக்கேத்தி அம்பாளுக்கு விசேஷமான பழங்கள்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் சரடுகள் வைத்து, நல்லா புரிஞ்சுக்கோ, மஞ்சள் குங்குமம் சரடெல்லாம் வைக்கணும். வச்சு அம்பாளுடைய அஷ்டோத்திரம், அம்பாளுடைய மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இந்த சான்ஸ்கிரிட்ல சொல்லலாம், ஓம் பகவதை நமஹ, ஓம் விக்ரதை நமஹ, ஓம் வித்யாஹி நமஹ அப்படின்னு அம்பாளை பூஜிக்கணும். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த அம்பாளை பூஜை செய்து அம்பாள்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னென்ன வைக்கணும்? தனதானிய அபிவிருத்தி. இது சித்திர மாசத்துலாம் வரும். கொஞ்சோட பாத்திரத்துல அரிசி, பருப்பு, தானியங்கள், அதே மாதிரி பழங்கள், காய்கறிகள், அதெல்லாம் வச்சு சுவாமி அம்பாள்கிட்ட முதல்ல பூஜை பண்ணணும். இதுதான் சார் தங்கம். எல்லாரும் தங்க கடையில போய் அக்ஷய திருதியை தங்கம் வாங்கினா நம்ம பாத்துல தங்கம் கண்டினியூட்டி வரும் அப்படின்னு சொல்றா. அது ஒருவித நம்பிக்கையா இருந்தாலும் புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமியுடைய அவதாரம். அம்பாள் அன்னைக்குதான் சுவாமிகிட்ட வாங்கிட்டா. எந்த சுவாமிகிட்ட? பரமேஸ்வரன்ட்ட. யார் அவர்? சொர்ணாகிருஷ்ண பைரவர்.
மகாலட்சுமிக்கு முதல்ல தனத்தை ஆதர்சம் பண்ணி கொடுத்தவர் சிவபெருமான். அக்ஷய திருதியை அன்னைக்கு சொர்ணாகர்ஷ பைரவரை பூஜை பண்ணணும். சொர்ணாகர்ஷ பைரவர் எங்க இருக்கார் அப்படின்னா, ராஜா காலம் இல்ல, சுவாமி அவதாரம் பண்ண நாள்ல இருந்த சிதம்பரத்துல சுவாமி சொர்ணாகர்ஷ பைரவர் அங்க இருக்க. ரொம்ப விசேஷமான பைரவர். மற்ற பைரவர்லாம் நமக்கு பூதப்பேத பிசாச துஷ்ட கிரகங்களை நிவர்த்தி பண்ணி அகோரமான காட்சி கொடுப்பார். அகோரேப்யோ ரகோரேப்யோ ரகோரகோரேப்யகா சர்வேப்ய சர்வசர்வேப்யோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யா அப்படின்னு சொல்லுது வேதம். காலகாலாய தீமகே காலகஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரஜோதய அப்படின்னு பைரவர், நிறைய பைரவர், 64 பைரவர், 8 பைரவர் பிரதானம். ஆனால் சொர்ணாகர்ஷ பைரவர் தான் மகாலட்சுமி காசே கொடுத்தார். எப்படி வாங்கிட்டா தெரியுமா? சுவாமி அம்மா குபேரனும் மகாலட்சுமியும் சிவபெருமான் அப்படியே 2 கை அப்படி நீட்டுறார். அங்க மகாலட்சுமி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலே குபேரனும் சுவாமியை நின்று வழிபடுகிறார்கள். எல்லாம் வேணும்னா நம் வாழ்க்கை தாங்க போகணும். சிவபெருமான் தன ஆதர்சத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? அது ஒரு வரமாக கொடுத்தாலும் நம்ம எப்படி பூஜை பண்ணணும். சொர்ணாகர்ஷ பைரவர் ஆத்துல இருக்கணும். சொர்ணாகர்ஷ பைரவர் என்ன பண்றார் அப்படின்னா, அம்பால மடியில வச்சுட்டு இருப்பார், கலசத்தை கையில வச்சுட்டு இருப்பார். சொர்ணம் அவரை கேட்டேன்னா 16 செல்வங்கள் வரும். அக்ஷய திருதியில சொர்ணாகர்ஷ பைரவருக்கு விளக்கு போடணும். சொர்ணாகர்ஷ பைரவருக்கு தயிர் சாத நைவேத்தியம் பண்ணணும். சக்கரவங்கள் ரொம்ப விசேஷம். அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாரும் பால் பாயசம் சொல்லுவா. சக்கர பொங்கல் சொர்ணாகர்ஷ பைரவருக்கும் அம்பாளுக்கு பால் பாயச நைவேத்தியமும் பண்ணி 10 பேருக்கு கொடுங்கோ. உங்காத்துக்களே நகைக்கடையெல்லாம் வந்துடும், நேர தானே வரும். பைரவர் பூஜை பண்ணணும். சொர்ணாகர்ஷ பைரவரை அக்ஷய திருதியிலே வழிபடுங்கள். அடுத்ததாக மகாலட்சுமியும் குபேரனும் அக்ஷய திருதியிலே எம்பெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர்கள். குபேரனுக்கு பதவி கொடுத்தார், கண்ட்ரோல வச்சுக்கிட்டான்ட்டார். அம்பாள்கிட்ட கொடுத்தார், எல்லாத்தையும் நீ குடுன்னார் அம்பாள்கிட்ட. நம்ம என்ன பண்ணா, அம்பாள் எப்படி இருந்தா? 8 அவதாரமா இருந்தா. சந்தான லட்சுமியே போற்றி, வீரலட்சுமியே போற்றி, தனலட்சுமியே போற்றி, தானிய லட்சுமியே போற்றி, விஜயலட்சுமியே போற்றி, வீரலட்சுமியே போற்றி. இப்படி அம்பாள் 8 வித சொரூபமாக கிளம்பின அந்த அவதாரம் தான் அக்ஷய திருதியை. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அம்பாள் காசு கொடுப்பா அப்படின்னு. அதுவும் ஒன்று, தனலட்சுமியும். இந்த 8 லட்சுமிகளும் நமக்கு வேண்டும். யார்கிட்ட கேட்கணும்னார்? குபேரன்ட்ட கேட்கணுமான்னார்? இல்ல, சொர்ணாகர்ஷ பைரவர்கிட்ட கேட்கணும். சொர்ணாகர்ஷ பைரவர் தான் அக்ஷய திருதிக்கு அனுகிரகம் பண்ணவர். அக்ஷய திருதிக்கு அனுகிரகம் பண்ணவர் புராணத்துல இருக்கு. அப்படிப்பட்ட அக்ஷய திருதியை ஆத்துல எல்லாரும் வழிபட்டு சிவபெருமானிடம், சார் எங்க கோயில சொர்ணாகர்ஷ பைரவர்ல கால பைரவர் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க பைரவருக்கு வழக்க போட்டுட்டு கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லுங்க. தன ஆகர்ஷணம் பண்ணணும் சார் முதல்ல. அப்படின்னா நம்ம எவ்வளவுக்குள்ள சுவாமிகிட்ட போய் நிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள தன ஆகர்ஷணம் நம்மள்கிட்ட வரும். அப்படிப்பட்ட தன ஆகர்ஷணத்தை எம்பெருமான் கொடுப்பார். ஆன்மீக நேயர்களே, எல்லாத்தையோட பதவி கொடுப்பார். இந்த சொர்ணாகர்ஷ பைரவர் பதவியை கொடுப்பார். முதல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் சார். அக்ஷய திருதியில நீங்க தங்கம் மட்டும்தான் இல்ல, பலவிதமான செல்வங்கள் அக்ஷய திருதியில இருக்கு. மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் ஒன்று கூடிய அவதாரம் பெற்ற நாள் அது. சிவபெருமான் அள்ளி கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த அக்ஷய திருதியில
தன தானியம், உப்பு வாங்கணும் அன்னைக்கு, தவிடு கிராமத்துல எல்லாம் வச்சிருப்பா, பால் தயிர்ல நல்ல ஆத்துல இருக்கணும் அன்னைக்கு, தயிர் இல்லாம இருக்கவே கூடாது. அக்ஷய திருதி அன்னைக்கு தயிர் பால் எல்லாம் நல்லா இருக்கணும், டெய்லியே இருக்கணும், மகாலட்சுமி இல்லாம இருக்கவே கூடாது. பால் இல்லைன்னா அப்பதான் பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கலாம்பாங்க ஒரு பாக்கெட். நம்ம பாத்துல அரை டம்ளரானு இருக்கணும், கொஞ்சோண்டான தயிர் இருக்கணும். அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதனால எல்லாரும் அக்ஷய திருதியில அம்பாளுக்கு பால் பாயச நைவேத்தியங்கள்லாம் பண்ணி, சிவபெருமானுக்கு விசேஷமான சக்கர பொங்கல்லாம் நைவேத்தியம் பண்ணி 10 பேருக்கு கொடுங்கோ. சார் எங்க உள்ள சொர்ணாக்ஷ பைரவர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, சிவபெருமானுக்கு பண்ணுங்கள். எல்லாம் செய்து எம்பெருமானுடைய அக்ஷய திருதியில எல்லோரும் 16 செல்வங்கள் பெறுமாறு எம்பெருமானை பிரார்த்திப்போம். சகல செல்வங்களூ தரும் ஹிமி அகிரிராயதனையை மதேவி நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கூ அன்பருக்கு மனம் இறங்கி அம்மா 16 செல்வங்களூ தந்தருள்வாய் தனம் தானியம் அறிவு புகழ் கல்வி சந்தானம் வாழ்நாள் வெற்றி 16 செல்வங்களூ தந்தருள்வாய் அப்படின்னு அபிராமப்பட்டர் பாடுறார். இதுதான் அக்ஷய திருதியை. சுவாமிகிட்ட 16 செல்வங்கள் கேளுங்கள். குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை கேளுங்க அக்ஷய திருதியில. வியாதி போகணும்னா அக்ஷய திருதியில அம்பால பிரார்த்தனை பண்ணீங்க, வியாதி போகணும்னு வேண்டிங்க சுவாமிகிட்ட. அதே மாதிரி என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா படிப்புக்கு தருகிறாள். 16 செல்வங்கள் அக்ஷய திருதியை. எங்க காலத்துல கஷ்டம் போகணும், அன்னதானம் பண்ணணும், ஆசைப்படணும். ஒருத்தன் சொல்லுவானா கோவில் கட்டணும் சார் அப்படிமா, இருக்கிறதுல பெரிய சிந்தனை அது. சிவாலயம் கட்டணும். எம்பெருமான் அக்ஷய திருதியில போய் கேளுங்கோ, தைரியத்தை கொடுப்பார். கோவில் கட்டுறதுக்கு பணம் தானா வந்துடும், ஆனா தைரியம் வேணும். சிவாலயம் கட்டுறது, விஷ்ணுவாலயம் கட்டுறதுலாம் ஈஸி இல்லை. ஒரு வீடு கட்டுறதை விட ரொம்ப பெரிய விஷயம் கோவில் கட்டுறது. அக்ஷய திருதியில நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அனைத்து விதமான வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது எல்லாமே அம்பாள். 16 செல்வங்கள். முதல்ல என்ன வேண்டணும் தெரியுமா? அம்மா என் உடம்புல எந்த வியாதியும் இல்லாமல் காலையில சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு இறங்கணும். அம்பாளுடைய பிரசாதமா நமக்கு டெய்லி சாப்பாடு சாப்பிடணும். உள்ள ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா, ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறோம். உங்க பேர் ரகுராமன் அப்படின்னா உள்ள ஒரு ரகுராமன் இருக்கார், அந்த ரகுராமனுக்கு தான் டெய்லி சாப்பாடு போடுறீள், வெளி ரகுராமனுக்கு இல்லை. அந்த உள்ள இருக்க ரகுராமன் நல்லா வாழ்ந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் சரீரம். அதனால எல்லாமல்ல இறைவன் அக்ஷய திருதி போது அம்பாளுடைய 16 செல்வங்கள் எல்லாம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா.